தீக்குண்டத்தில் இறங்கி பக்தி பரவசம் கோலாகலமாக நிறைவேறிய வேட்டங்குடி புற்றடி மாரியம்மன் தீமிதி திருவிழா. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க வேட்டங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புற்றடி மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா நேற்று ஆகஸ்ட் 6 பக்தி பரவசத்துடன் விமரிசையாக நிறைவடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமையொட்டி நடைபெறும் இத்திருவிழா காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் நாள்களில் தினமும் காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் கண்கவர் அலங்காரமும் செய்யப்பட்டன. இரவில் அம்மன் வீதியுலா பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. 9ஆம் நாளான நேற்று காலை சிறப்பு வழிபாடுகளுக்கு பின் மாலையில் மாரியம்மன் முக்கிய வீதிகளின் வழியாக பாரம்பரியமான பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்துடன் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காப்பு கட்டியிருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரண்மனை குளத்தில் புனித நீராடினர். அதனைத் தொடர்ந்து தலையில் கரகம், காவடி மற்றும் அலகு காவடி ஏந்தி ஊர்வலமாக வந்து கோயில் முன்புறம் தயாராக இருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். தீமிதித்த பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு வைத்தும் உருவப் பொம்மைகள் சமர்ப்பித்தும் தங்களது நீண்ட நாள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வழிபட்டனர். இந்த ஆன்மீக திருவிழாவில் கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமின்றி பல்வேறு வெளியூர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசித்துச் சென்றனர். விழாவிற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளும் புதுப்பட்டினம் காவல் ஆய்வாளர் ஹேமலதா தலைமையில் காவல்துறையினரால் மிகச் சிறப்பாகவும் கச்சிதமாகவும் செய்யப்பட்டிருந்தன. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா, அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரியே. புற்றடித்தாயின் திருவிழாவிலே பொங்கித் திரண்டது பக்தர்களின் கூட்டமே. பச்சைக்காளியும் பவளக்காளியும் உலாவர பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நின்றனர். குறைகள் தீர்க்கும் தாயே, உன்னை தேடி குளிர்ந்தது வேட்டங்குடி மக்களின் மனமே. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN360 செய்திக்காக வேட்டங்குடியிலிருந்து செய்தியாளர் சண்முகம்.